நம்ம பார்க்க போற ராசி வந்து தனுசு ராசி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இந்த வருடம் பிறக்கும் பொழுது கிரக நிலைகள்னு பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் ராகு, 4ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் சனி, 5ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான், 9வது இடத்துல வந்து கேது, 11ஆம் இடத்தில் வந்து மாந்தி இருக்க இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா பராபவ வருடம் பிறக்குது. உங்களோட ராசிக்கு 7வது ராசியில குரு பகவான் அங்க இருந்து உங்களோட ராசியவே வந்து பார்க்குறாரு. அப்படிங்கும் பொழுது வேற கிரகங்கள்னால உங்களுக்கு ஒரு அசௌகரியங்கள், சொந்த பந்தங்கள் விஷயத்துல கொஞ்சம் தடுமாற்றம், அவங்களோட வாக்குவாதங்கள் அந்த மாதிரி வந்து போனாலும் குருவோட பார்வை இருக்குங்கும் பொழுது கண்டிப்பா அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும். அப்போ ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் வந்து குரு பகவான் அங்கதான் இருப்பாரு. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து 8ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகி ஆட்சி ஆவார். அப்போ 8ஆம் இடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட தனஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால உங்களோட பேச்சுல வந்து மதிப்பு மரியாதைகள் கூடும், உங்களோட பேச்சுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான பலன்கள் எல்லாத்தையுமே வந்து எதிர்பார்க்க முடியும். இடப்பெயர்ச்சி பயணங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து குரு பகவானால உங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் நடக்க இருக்கு. மற்றபடி இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு பாக்கியமான அமைப்பு தான் இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இந்த தமிழ் வருடம் வந்து உங்களுக்கு அமையுன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப ஹாப்பியா இருக்க போறீங்க. காசு பணத்துக்கு தடை இல்லாத ஒரு அமைப்புல தான் இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் வந்து நீங்க தசாபுத்தி மற்ற கிரக அமைப்புகளை வச்சு நீங்க பார்க்கும் பொழுது இன்னும் நல்லா அற்புதமா இருக்கும். அப்போ பொது பலன்னு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல வருமானத்தை, தன லாபத்தை தரக்கூடிய ஆண்டாகவே அமைகிறது. வாழ்த்துக்கள். நன்றி.